ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இந்த விஷயம் பற்றி நிறைய ரூமர்ஸ், அது ரைட்டா ராங்கா எனக்கு தெரியல. பட் எனக்கு என்ன தோணுதோ அதை இங்கே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து அவங்க தப்பே பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க நல்லது பண்ணாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் வந்து நார்மலாக ஒரு ஹியூமன் பீங்கோட மென்டல் ஹெல்த். நம்மளுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் அப்படி தான் நான் வந்து சுவாமியாக இருக்கட்டும், எல்பியாக இருக்கட்டும், அவங்க எந்த லெவலுக்கு போனாலும் ஐ வில் சப்போர்ட். ஸோ ரூமர்ஸையோ எதையும் நம்ப மாட்டேன். ஸோ அவங்களுக்கு எது பாசிட்டிவோ அதை மட்டும் தான் நம்புவேன். ஸோ தப்பு பண்ணால் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் சுட்டி காமிக்கணுங்களா, அந்த மாதிரி சுட்டி காமிக்கவும் செய்யணும். அப்போ தான் அவங்க பண்ணுற தப்புங்கிறது நமக்கு தெரிய வரும். எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து சிட்ஸ் அவார்டுக்கு போனாரா போகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கிளியரான ஒரு விடை கிடைக்கல. ஸோ அது சிட்ஸா சைடில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வராதனால அவார்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, போனாங்க, ஆக்சுவலாக வந்து அவார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் யாருக்காச்சும் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணீங்க, இல்லைனா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க அட்டன் பண்ணாங்க, இது நடந்துச்சு, இல்லை வந்தார் வரலன்னு உங்கள் எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டியாக உண்மையான பதில் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ பேசுவோம். ஏன்னா எனக்கு கிடைச்ச அப்டேட் என்னென்னா, அவர் வந்து வந்தார். பட் ஆனால் வீடியோ முடிஞ்சு ஐ மீன் அவார்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்தால் அதனால் அவர் கையில் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. திரும்பவும் சொல்ல, கீழே யாரும் முட்டு கொடுத்துட்டோ கீழே கமெண்ட்டில் கழுவி ஊற்றிட்டோ வராதிங்க. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் எதுவுமே நேராக பார்க்கல. ஒருத்தவங்க சொல்கிறாங்க அது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் அதை அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். அது நிறைய இடத்துல விசாரிப்பேன். பட் நிறைய இடத்துல எனக்கு விசாரிச்சு இதுக்கான பதில் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கவே இல்லை. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவர் வந்தாரா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் வந்து சென்னையில் இல்லை. அவர் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது ஹைதராபாத்தில் தான். அப்போது நம்ம விஜய்னு சொல்லிட்டு இருக்கேன். சுவாமி வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் தான் ஷூட்டிங்கில் இருக்கார். ஆட்டோ விஜய் சந்தி ஷூட்டிங். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சுவாமி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 2 சேல் பண்ணுறாரு. அவருக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவை கூட பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. அவர் அவங்க ஃபேமிலி மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம மேலேயும் லவ் வச்சிருக்காரு, அது உங்களுக்கும் தெரியும். பட் தெரிஞ்ச ஒரு சில பேர் இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. பட் அவர் போயிருக்கணும் தான், இல்லை நான் சொல்லவே இல்லை. பிகாஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட் பண்ணியிருக்காங்க பீப்புள்ஸ். அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கண்டிப்பாக போயிருக்கணும். பட் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு ரீசன் அவர்கிட்ட ஒரு ப்ராப்பராக நம்ம கிடைக்க வரைக்கும் நம்ம கண்மூடித்தனமாக ப்ளேம் பண்ணக்கூடாது. அது என்னோட ஒரு பாயிண்ட்டு. ஸோ அவங்க அம்மா அப்பாவை அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்கள போய் பார்க்குறதுக்கே அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ கிடைக்கிற கேப்பில் ஒரு ஹாஃப் டேயில் ஏதோ ஒரு டைமில் போய்ட்டு அவர் அங்கே மீட் பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸி ஷெடியூல். 2 சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. சீரியலாக வந்து பார்த்திங்கன்னா 1 டே கமிட்மெண்ட் கொடுத்தா அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒர்க் வந்து அதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை அந்த இடத்துல அவங்க ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். அவர் வந்து அப்படியே ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். ஆட்டோ விஜய் சந்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் 1 to 15 நீங்கள் ஷூட்டிங்னா 15 to 31 அவருக்கு வந்து ஹைதராபாத்தில் ஆட்டோ விஜய் சந்தி ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து 31st தான் கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் டே. அந்த ஷெடியூலில் அவருக்கு அது லாஸ்ட் டே. அவங்க ஏதாச்சும் ஹெக்டிக்கான ஒரு ஷூட் வச்சிருக்கலாம். ஒரு இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்தா அதை கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு மேபி அந்த இடத்துல அந்த ஷூட் இது எல்லாமே என்னோட தாட் தான் நான் சொல்கிறேன். நடந்திருக்குங்க நடக்கலைங்கிறது எனக்கு தெரியாது. அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ஷூட் அங்கே இருந்திருக்கலாம், அதை முடிச்சு கொடுத்துட்டு வரலாங்கன்னா அவர் லேட்டாக இருந்திருக்கலாம். அது அப்படி இருந்திருக்குமே தவிர வாலண்டியராக அவர் வந்து இந்த ஃபேன்ஸை மீட் பண்ணக்கூடாது, ஃபேன்ஸ் கொடுத்த அவார்டை நான் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே நினைக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சா கூட அவ்வளோ வந்து அதை சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ ஆசையாக வந்து அதை விருதை வந்து வாங்க வருவாங்க. அப்படிங்கிறப்ப விஜய் மட்டும் என்ன, நம்ம சுவாமி மட்டும் என்ன தனித்து நின்றுவாரா என்ன? திரும்பவும் சொல்கிறேன். ஸோ மலேசியா வராததுக்கு காரணம் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மூவி பண்ணார். மூவி ரிலீஸ் ஆக வேண்டிய நேரத்தில் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் அவரால் அங்கே போக முடியல. அது எல்லாருக்குமே தெரியும். அப்போயுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, விஜயும் கவிதையும் சேர்ந்து வரக்கூடாது. ஸோ விஜய்க்கு வந்து எல்பியை பிடிக்காது, அதாவது சுவாமிக்கு எல்பியை பிடிக்காது, அதனால் அவ்வளோ பிளா சம்திங் அவங்களுக்கு வாயில் என்ன வருதோ அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது எதுவுமே உண்மையாகிட முடியாதுங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ நல்லா இருக்குது. அது நீங்கள் வந்து விகரனோட அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது அவங்களே வந்து ரிவ்யூலும் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஸோ இந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லையா, அன்ஃபாலோ பண்ணாங்க இல்லையா, அதை தூக்கிட்டு வருவீங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்களுக்குள்ளே பேசி டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து உள்ள அவங்களோட பர்சனல்ஸ்குள்ளே போக தேவையில்லை நான் நினைக்கிறேன். அதுக்காக நம்ம அது வந்து எப்படி சொல்கிறது, ஃபேன்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு 30 நாள் கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு ஓட் பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த அவார்டை வந்து யாருமே வாங்குறதுக்கு மறுக்க மாட்டாங்க. அஸ் அ ஆக்டராக ஒரு இடத்துல இருக்கும்போது ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைசேஷன். அது வந்து அவங்களுக்கு கிடைக்குதுங்கிறப்ப யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதை போய் வாங்குறதுக்கு மறுக்க மாட்டாங்க. அது நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவர் போக முடியலன்னா அங்கே மேபி அவர் ஷூட்டிங்கில் இருந்துக்கலாம். அந்த வர டைம் அது 2 டைமே
அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கலாம், அதனால் அவர் வராமல் இருந்திருக்கலாம் இதெல்லாம் இருந்திருக்கலாம் தான் இருந்திருக்குன்னு அதுவுமே கன்ஃபார்மாக நான் சொல்ல வரல. இதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்குமே தவிர மற்றபடி வாலண்டியராக வேணும்னே அவாய்ட் பண்ணியிருப்பாருனா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் 1000% அடித்து சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஆள் சுவாமி கிடையாது. உண்மையிலே ஒரு பியூர் சோல்ங்க. அவர் அவ்வளோ ஒரு ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு பர்சன் தான் நம்ம சுவாமி ப்ரோ. ஸோ அவரை மீட் பண்ண ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குமே ஒரு நேரில் மீட் பண்ணுங்கிற ஆசை நிறையா இருக்குது. பட் அதுக்கான வாய்ப்புகள் இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல. என் ஃப்யூச்சர் மீட் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுவேன். பிகாஸ் நம்மளுக்கு நேரம் இருக்கும், மீட் பண்ண விதி இருந்தால் தானே மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால சொல்கிறேன், மீட் பண்ண எவ்ரி பர்சன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டு பேருமே டவுன் டு எர்த், ரொம்ப ஹம்பிள், ஃபேன்ஸ் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சன்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, தமிழ் தெலுங்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது, வசனமாடா முக்கியம், படத்தை பாருடாங்க நம்ம டைலாக், காமெடி டைலாக் வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அவங்களுக்கு வந்து வசனமோ லாங்குவேஜும் முக்கியம் கிடையாது. அவங்களை நடித்து அவங்கள கொண்டாடுறாங்களா, நம்மளை ரசிக்கிறாங்களா, நம்மளை அவ்வளோ லவ் கொடுக்குறவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து அதெல்லாம் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி ரெகக்னிஷன் எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ இது எதுவுமே வந்து வாலண்டியராக வந்து விஜய் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே சுச்சுவேஷன் ரீசன்ஸாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல சுவாமி பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம பீப்புள்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல தெரியணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துல எங்கே ஓட்டிங் நடந்தாலும் அங்கே வந்து வீக்காக வின் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காகவே அவங்க மேலே லவ் கொடுத்துட்ருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அவங்க என்ன பண்ணாலுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பின்னாடி நெகட்டிவ்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் கடந்த 1000 மடங்கு 2000 மடங்கு அளவில் அதிக லவ் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் அந்த ஒன் டே அட்லீஸ்ட் அந்த ஒரு ஹாஃப் டே ஈவினிங் மேலே தான் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதை வந்து முன்னாடியே நீங்கள் பேசி அலோகேட் பண்ணியிருந்துருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷூட்டிங்காக தான் ப்ராப்ளம் அப்படின்னா, இதெல்லாமே என்னோட ஒரு தாட் தான். ஷூட்டிங் தான் ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கலாமே, ப்ரீ பிளான் பண்ணியிருக்கலாமே. இந்த ஒரு ஹாஃப் டே வந்து இந்த ஒரு ஷோக்காக நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கலாமே. அது வந்து கண்டிப்பாக சுவாமியோட மிஸ்டேக் தான். இன்றைக்கே அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கே உங்களை இன்வைட் பண்ணல. ஸோ முன்னாடி இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ அது உங்களுக்கு என்ன இஷ்யூங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு ஷூட்டிங் தான் இஷ்யூவும் அப்படின்னு நீங்கள் நம்ம நினச்சோன்னா அதை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கலாம். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் ஒரு நாள். இன்றைக்கினாலும் உங்களால் கண்டிப்பாக நமக்கு தெரிய வருங்க. ஸோ அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அது கண்டிப்பாக விஜய் வந்திருக்கணும். நம்ம சுவாமி ப்ரோ வந்து, ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட் மூலயமா நடந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வின்னர். பட் அது 100% நமக்கு தெரியும். ஓரளவுக்கு நம்ம பீப்புள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட் போட்டாங்க. நடுராத்திரி, மிட் நைட், பகல் நைட்டு எல்லா நேரமும் எதுவுமே யோசிக்காமல் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஓட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே உங்கள் மேலே இருக்க அன்புனால தான். ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ரெகக்னேஷன் பண்ணிவிட்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. ஸோ வரலன்னா அதுக்கு ஒரு காரணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக உங்களை 100% ப்ளேம் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுற யாருமே உங்களுக்கு 100% ப்ளேம் பண்ண மாட்டாங்க. உண்மையிலே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களே தவிர உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க யாரும் இதை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. மேபி ஏதோ ஒரு ரீசனில் நீங்கள் வரல, பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அதை நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணுங்கள். நீங்கள் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். வராது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஆல்ரெடி மலேசியாவில் டிசப்பாயின்மெண்ட் ஆகி அதை ஓவர் கம் பண்ணி இங்கேயுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக எனக்குமே இருந்துச்சு. இல்லை நான் சொல்லவே மாட்டேங்க. அஸ் எ வீக்கா ஃபேனா, அஸ் எ சுவாமி ஃபேனா, அஸ் எல்பி ஃபேனா எனக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அவ்வளோ ஓட் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் அவார்டு வாங்கணும், ஜோடியாகவும் வாங்கணும், டேரக்டரும் வாங்கணும், எல்லாருமே வாங்கணும்னு சொல்லி தான் நம்ம அவ்வளோ எஃபோர்ட் பண்ணி ஓட் போட்டோம். பட் இண்டிவிஜுவல் கிடைக்கட்டும், ஜோடி கிடச்சிருக்கு. ஸோ ஜோடியாக நிறைய அவார்டு வாங்கின லிஸ்ட்டில் நம்ம சுவாமி அண்ட் எல்பி தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க. எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்திருக்கணும். அது வராது மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. ஸோ நானுமே அதை ஃபீல் பண்ணேன். ஐயோ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு ட்ரெஸ், இந்த மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூம், ரெண்டு பேரும் சேர்ந்து மேடையில் போய்ட்டு அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகள் வந்து கண்டிருப்பாங்க. அது எதுவுமே நனவாகும் போது ஒரு பக்கம் வருத்தம் இருக்குமே தவிர, வருத்தம் தான் பட்டிருப்பாங்களே தவிர யாரும் உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வன்மத்தையோ அந்த எப்படி சொல்கிறது ஒரு நெகட்டிவிட்டியோ ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க. உண்மையான ஃபேன்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் கண்டிப்பாக சுவாமி வந்திருக்கணும் தான். அதில் வந்து இல்லை எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் வரல முடியாதப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ரெண்டு பாயிண்ட் எப்படி காயினுக்கு 2 சைடு இருக்குமோ அந்த மாதிரி தாங்க எல்லா விஷயத்துலையும் 2 சைடு இருக்கும். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ உண்மையிலேயே ஒரு ட்ரூ ஃபேனாக இருக்கவங்க யாருமே வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு ரீசனாக தான் வரல அப்படின்னு கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ புரியாதவங்க கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபேனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது நீங்கள் எதுவுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன பேசிருக்கணும்னு எனக்கு தெரியல. பட் ஆதங்க அவ்வளோ
இருந்துச்சு. அதுதான் நான் கொட்டியிருக்கேன். பிகாஸ் அவ்வளோ நெகட்டிவிட்டிங்க, அவ்வளோ வந்து பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ அவர் ஃபுல் எஃபோர்ட் 30 நாளும் நடித்து அவர் அவ்வளோ எஃபோர்ட் போடுறாரு. பட் அதெல்லாம் எதுவுமே பெருசுப்படுத்தாமல் ஸோ இது இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அதுதான் இங்கே நான் ஷேர் பண்ண நினச்சேன். பட் ரைட்டாக ராங்கா எனிதிங் ராங்காக இருந்தால் சாரி ஃபார் தட். பட் இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். முடிஞ்சால் ஃபுல்லாக கேட்டுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாதியிலே கேட்டு கீழே யாரும் வந்து பார்த்தா தப்பாக புரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. பட் எனிவேஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போயுமே உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வி லவ் யூ.